வாங்க வெஜ் டேக்கோஸ் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா? கோதுமை சிறுதானிய மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசையாமல் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போது வெஜிடபிள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனியன், கேப்சிகம், கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி, பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு 2 கிளறிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஒரு பவுலில் போட்டுடலாம். அது கூட மயோனேஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் தனியாக ரெடி பண்ணி வச்சிடலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியில் வெஜிடபிள்ஸை வச்சிடலாம். வெளியே வராத அளவுக்கு வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எவ்வளோ அதுக்குள்ளே இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ சீஸை வந்து மேலே வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி பேலன்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை தவாவில் பட்டரை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டேக்கோஸ் அதில் வச்சிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் 2 பக்கமும் திருப்பி வேக வச்சிடலாம். நம்மளுக்கு சீஸ் மெல்ட் ஆனால் போதும். ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக்காகி தான் இருக்கும். பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி. நம்மளோட டேக்கோஸ் ரெடி ஆகிடுச்சி. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேக்கோஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.